இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டாக்டர்ஸ் கிட்ட போனேன். ஐ ஃபெல் வெரி கம்ஃபர்டபுள், ஃப்ரெண்ட்லி. அவங்களும் நல்ல சாஃப்ட் டோனில் பேசி என்னை அப்படியே ஒரு அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. 3வது டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் உள்ள கிளினிக்ல என்ன அவங்க பார்த்ததுலேருந்து திரும்பி என்னை அனுப்புகிற வரைக்கும் ஷி வாஸ் வெரி ஹார்ஷ். ஐதர் கொஸ்டினிங் மீ ஆர் ஐதர் கிவிங் சொல்யூஷன், எல்லாத்துலேயுமே ஹார்ஷாக இருந்தாங்க. எனக்கே ஒன்றும் புரியல. என்னடா நம்மளே ஒரு வழியில் வரோம், நம்மள்ட்ட போய் இவ்வளோ ஹார்ஷாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நான் திரும்பி வீட்டுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் 2 டாக்டர்ஸ் கிட்ட ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள், பட் ட்ரீட்மெண்ட் டிட் நாட் ஒர்க் ஃபார் மீ. 3rd டாக்டர் கிட்ட ஐ டிட் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் அட் ஆல். ஒரு பர்சன் கூட கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அவ்வளோ திட்டிருக்கேன் அவங்கள. பட் யூனோ ட்ரீட்மெண்ட் ஒர்க் நைஸ்லி. ஒரு 5வது நாளே எனக்கு வந்து சேஞ்ச் பார்க்க முடிஞ்சது. ஐ எம் ஸ்டில் ரெக்கவரிங், பட் சூப்பர் ட்ரீட்மெண்ட்டாக அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அந்த ஹார்ஷ்னஸ் பின்னாடி அந்த கேர் தான் இருந்திருக்கு. என்னை பார்த்த உடனே அவங்க யோசிச்சது, இந்த பொண்ணு இவ்வளோ வளர விட்டுருச்சு, முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு மேஜர் கன்சர்ன். நான் அடுத்த ரிவ்யூக்கு போகிறப்ப ஷி வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அப்படியே சினாரியோவே மாறி இருந்தது. பிகாஸ் ஐ ஒபேட் ஹர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐ டுக் மெடிசன் ரெகுலர்லி, கரெக்டாக டைமுக்கு எடுத்தேன். அது எல்லாமே அவங்க நோட் பண்ணாங்க. எனக்கும் அவங்க கேரில் தான் அவங்க வந்து அவ்வளோ ஹார்ஷாக இருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அந்த பாண்டாக இருந்தது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம லக்ஷணம்ல கன்சல்டன்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாகவே உங்களை வச்சுக்கணும்னு சொல்லி கன்சல்டன்சி எங்களால் பண்ண முடியாதுங்க. சம்டைம்ஸ் ஃபிகர்ஸ், ஃபேக்ட்ஸஸ், மேட்டர்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆனஸ்ட்டாக முன்னாடி வைக்கணும். கொஞ்சம் சில சமயம் ஸ்ட்ரிக்டாகவும் வச்சாதான் அது கரெக்டாக அது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு போய் சேரும். ஏன்னா எங்கள் பிஸ்னஸ் நாங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதை விட உங்கள் பிஸ்னஸையும் நாங்கள் சேர்த்து தான் கேர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் தட்டி கொடுக்குற கன்சல்டன்ட் தான் கண்டிப்பாக எங்களால் இருக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணடா, நம்ம பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. We really care for you, so we may be strict sometimes. If you are looking for such consultant, please reach out to me. All the very best.